வவுனியா வடக்கு வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரனினால் சூரிய மின்கல கட்டமைப்பு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அறநெறி மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் குருந்தூர் குளத்தில் கால்வாய் அமைப்பதற்கு விவசாயிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் செனரத் குறித்த பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டுள்ளதோடு அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார். அக்கரைப்பற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள 11 மகளிர் அமைப்புகளின் சம்மேளனத்தின் ஒன்றிணைவு நிகழ்வு பெண்களின் தலைமைத்துவம் செழிப்பான தேசத்தின் பெருமை எனும் துணைப்பொருளில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் அஷேக் MTM அன்சார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவா கலந்து கொண்டார். அம்பாறை மாவட்டத்தின் தென்கு உற்பத்தி ஒருவித நோய் தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தென்னை அபிவிருத்தி சபைக்குட்பட்ட அம்பாறை மாவட்டத்தின் 10 வலயங்களில் உள்ள 3550 ஏக்கரில் தெங்கு உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். பொத்துவில் பிரதேச சபையின் ஏற்பாட்டில் 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் தோற்றி பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகியுள்ள 90 மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு ஜலால்தீன் சதுக்க கடற்கரையில் நடைபெற்றது. பொத்துவில் பிரதேச சபையின் தவிசாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி SMM முஷாரப் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. புதிய மருத்துவ மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தரங்கு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் கீழ் உள்ள வைத்தியசாலைகளுக்கு நியமிக்கப்பட்ட மருத்துவர்களுக்கான வழிகாட்டல் மற்றும் அறிமுக நிகழ்வு இடம்பெற்றது. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஷக்கீலா இஸ்ஸதீன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியில் உள்ள சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் குறித்த கவனஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முச்சந்தி பிள்ளையார் ஆலயம் ஒன்றில் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக பயணித்துள்ளனர். தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இளைய தம்பி ஸ்ரீநாத்திடம் அவர்கள் கையளித்துள்ளனர்.